ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜேபி சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, நான் ஒரு குருமா ரெசிபி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறது எக் குருமா. இது சப்பாத்தி நானோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது எப்படி செய்யலாம்னு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு 6 முட்டையை எடுத்து வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இது லைட்டாக ஃபோர்க்கால வந்து நம்ம குத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் அதோட மசாலாலாம் கொஞ்சம் உள்ளே இறங்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எக் கிரேவி செய்ய இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்காக நான் அடுப்பில் வந்து கடாய் எடுத்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கிறேங்க. இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு. நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நான் பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதை வதக்கி நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால நான் பெருசாகவே இப்போ கட் பண்ணிக்கிறேங்க. இந்த வெங்காயத்தை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டாலே போதும். இதோட பூண்டு வந்து நான் ஒரு 8 பல்லு சேர்த்துருக்கேங்க. இஞ்சி ஒரு துண்டு அளவு நான் சேர்த்துக்கிறேன். அதை நான் பீஸா அப்படி கட் பண்ணி போட்டிருக்கேன். மிளகாய் வந்து நான் ஒரு 4 மிளகாய் எடுத்துருக்கேங்க. இப்போ அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம காரத்துக்கு வந்து இதோட பச்சை மிளகாய் தாங்க நம்ம சேர்த்துக்கணும். நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறதில்ல. அதனால் நமக்கு தேவையான காரத்துக்கு தக்கன மிளகாவை சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு 10, 12 முந்திரி பருப்பையும் இதோட சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா இதை வதக்குங்க. இப்போ இந்த வெங்காயம் வேகிறதுக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாமே நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ இது ஆறுனோன்னா நம்ம மிக்சியில் போட்டு இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஆற விட்டுருவோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக. இப்ப இது கூட லாஸ்ட்டா வந்து நம்ம கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். இப்ப நான் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப அதே சட்டியில வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்ப நம்ம வந்து வேக வச்சுருக்கிற முட்டைய இத லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இப்ப இதில ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். உப்பும் வந்து ஒரு நான் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்ப இந்த முட்டையோட இந்த மசாலா சேர்ற மாரி லைட்டா இத பிரட்டி எடுத்துக்கலாம். இத ஒரு 2, 3 நிமிஷம் பிரட்டி விட்டாலே போதுங்க. இப்ப இந்த முட்டைய நான் வந்து வேற ஒரு பிளேட்ல வந்து மாத்தி வச்சுக்கிறேன். இப்ப அதே கடாயில வந்து நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்குவோம். இந்த ஆயில் வந்து இப்ப ஹீட் ஆயிடுச்சு. இப்ப இது வாசனைக்காக நான் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசி பூ இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதையும் போட்டு தாளிச்சிடலாம். இப்ப இது கூட நம்ம வெங்காய பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காய பேஸ்ட்டோட வாசனை, பச்சை வாசனை போற வரைக்கும் இத நம்ம வதக்கி விடுவோம். ஒரு 1 நிமிஷம், 2 நிமிஷம் நல்லா இத வதக்கி விடலாம். அந்த பச்சை வாசனை எல்லாமே போகட்டும். இப்ப இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூளும் சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி அந்த எண்ணெய் பிரியிற வரைக்கும் இது அப்படியே லைட்டா இருக்கட்டும். இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பும் இதோட நம்ம சேர்த்துக்குவோம். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து ஒரு 1/4 கப் அளவு வந்து நான் தயிரும் சேர்த்துக்கிறேங்க. தயிர் கட்டி இல்லாம நல்லா கடைஞ்சு ஊத்துங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தியும் நான் சேர்த்துக்கிறேன். இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப நம்ம குருமாக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியும் சேர்த்துடலாம். தண்ணியும் சேர்த்து மூடி போட்டு இந்த கிரேவிய வந்து ஒரு 6 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ 6 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்ப கிரேவியும் நல்லா திக் ஆயிடுச்சு. இதோட நான் லாஸ்ட்டா வந்து ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கிறேங்க. நான் ஃப்ரெஷ் கிரீம் ஒரு 1/4 கப் அளவு நான் இதோட சேர்த்துருப்பேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிருக்கிற முட்டையும் இதோட நம்ம சேர்த்துடலாம். இந்த கிரேவி இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்காக நான் மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்மோட கிரேவியும் தயாராயிடுச்சு. இதோட நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டா வந்து மேல கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் தூவி விட்டுக்கலாம். இந்த எக் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாவும், ரொம்பவும் ஸ்பைசியாவும் இருக்குங்க. நம்ம சூடா சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிடும்போது, நம்ம வழக்கமா சாப்பிடுறத விட இன்னும் எக்ஸ்ட்ராவே நம்ம சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த எக் கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். இத நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு, இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவரைக்கும் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பட்டன பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.